ஆனால் ரஜினி பேசினப்ப தான் தெரியுது, எப்பா இவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு புத்தக வாசிப்பாளர் இவர் வந்து. நான் திரும்ப சொல்றதுங்க, ரஜினி கிட்ட இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவர்கிட்ட ஒரு அருமையான இயக்குனர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சிறந்த கதாசிரியர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சிறந்த வசனகர்த்தா இருக்காரு. அதை தாண்டி அவர் மிக சிறந்த ஒரு டெக்னீஷியன்ஸ். ஆனால் அதெல்லாம் அப்படி வேறமா வச்சுட்டு, நம்ம வேலை என்ன? நடிக்கிறது. ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ, ஒரு வசனகர்த்தா என்ன சொல்றாரோ, ஒரு தயாரிப்பாளர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அதையெல்லாம் தாண்டி தன் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதை கொடுக்கறது தான் நம்முடைய வேலை அப்படின்ற தெள்ள தெளிவான ஒரு நபர் வந்து. அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி காட்டிக்கிற ஒருத்தர் வந்து. ஆனால் அந்த அவர் நடிக்கிற படம் எங்கேயாவது டவுன் ஆகுது, அது இயக்குற இயக்குனர்கள் புதுசு பசங்க புதுசு, அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னோடனே உள்ளே இறங்கி நான் நான் இருக்கிறேங்க அண்ணா, நீ கவலைப்படாத அப்படின்னு. சரி, இந்த வேல்பாரி இதுக்குள்ளே வரும். இதுதான் முக்கியமான விஷயம். வேல்பாரி என்ன சொல்கிறாரு, நான் வந்து ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் பெங்களூரில் இருக்கும் பொழுது தினம் ஒரு புத்தகம் படிக்கணும். எங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் பாருங்கள். தினம் ஒரு புத்தகம் படிக்கணும். அப்படி நான் படித்தது தான் மகாபாரதம், அப்படி படித்தது தான் ராமாயணம். அதன் பிறகு அந்த புத்தகம் படிக்கிறது என் உள்ள வந்து உள்ளே ஏறி போயிடுச்சு. தினமும் ஒரு புத்தகம் படிப்பேன், ஷூட்டிங் இடையில் படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி படிக்கும்போது என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து பொன்னியின் செல்வன். ஏன்னா பொன்னியின் செல்வனில் எம்ஜிஆருக்கு பிறகு கமலுக்கு பிறகு ரஜினி நடிக்கிறதால இருந்து பொன்னியின் செல்வன் இதில் கூட பேசியிருந்தார் வந்து. நான் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லியிருந்தார் வந்து. அப்படி என் மூளைக்குள்ளே வந்து உட்காந்ததாக தான் நான் வந்து எழுத்தாளர் கல்கியை வந்து நான் பார்த்ததில்லை, மீட் பண்ணதில்லை. அது ஒரு பெரிய வருத்தம். அதன் பிறகு நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான் வந்து. எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள், மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள், அதை படிச்சிருக்கேன். அப்படி ஒரு புத்தகத்தை வந்து அடுக்கிட்டே போகிறாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து திரும்ப வந்தான். அவர் அதுக்கு தான் அந்த லீடு கொடுத்ததே வந்து. எதுக்கு லீடு கொடுத்தது? 74 வயசுக்காரன் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு கையாட்டுறவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்கப்பா, இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது தான்.